அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ரொம்ப நன்றி, நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஆர்வமா கேட்க தொடங்கியதற்கு. அடுத்து வரப்போறது ஒரு இசை நாடகம். சங்க இலக்கியத்தில் இருந்து ஒரு சில பாடல்களை எடுத்து அதன் வழியில் தமிழர் வாழ்வை நோக்கினால் எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணத்தில் உருவானதே இந்த இசை நாடக படைப்பு. ஒருவரே பல கதாபாத்திரங்களையும் ஏற்று ஒரே உடையிலும் ஒரு சிறு பகுதியை தவிர ஏனைய நாடகம் நேரடி ஒளி, அதாவது லைவ் பெர்ஃபார்மன்ஸாக தரவிருக்கின்றோம். கனெக்டிகட் தமிழ் சங்கம் வழங்கும் சங்க காலத்தில் தமிழர் வாழ்வு. தொடங்கலாமா? அவர்களுக்கு உற்சாகமா உங்களுடைய கைதட்டலை கொடுத்து வரவேற்பு செய்வோம். கனெக்டிகட் தமிழ் சங்கம், சங்க காலத்தில் தமிழர் வாழ்வு. எண்ணும் எழுத்தும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர் என்று கூறுகிறது குறள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறது கொன்றை வேந்தர். இவ்வொரு கூற்றுக்கு ஏற்ப தமிழ் எழுத்துருக்களையும் கணித அடிப்படையான எண்களையும் இளம் பருவத்திலேயே கற்றுக்கொள்கின்றனர்.
முதலில் மணலில் எழுதியும் பின் மணையோலை மற்றும் பாண்டங்களிலும் ஏரல்களாக கீறுகின்றனர். பானை வணிகர். வேல் என்றால் மண், கோ என்றால் தலைவன் எனும் பொருளில் பானை செய்யும் குடியினரை வேட்கோவர் என்றும் களம் செய்கோ என்றும் அழைக்கப்பட்டனர். வெப்பவியலின் தலையில் சுடுதல் மூலம் கருப்பு சிவப்பு பானைகளை உருவாக்குகின்றன. பானையின் உட்புறமும் மற்றும் வாய்ப்பகுதியும் கருப்பாகவும் வெளிப்புறம் சிவப்பாகவும் இருக்கின்ற வகையில் அமைக்கப்படுகின்றன. எக்களம் எவருக்கு என்பதனை களங்கள் ஈரமாக இருக்கும் பொழுதே எழுத்துருக்களை கொண்டு கீறுகின்றன. கீறுவது அரசியின் பெயராக இருக்கலாம் அல்லது அந்த பானையை அன்றாடம் பயன்படுத்துவோராகவும் இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் எழுத்தறிவு இங்கு இன்றியமையாத ஒன்றாகின்றது. கைவல் கம்மியர் தச்சன். சீரும் செம்மையும் ஒப்பவல்லோன் கூர்பொலி குயிற்றின் இலையிடு இடுது என்கிறது நெடுநல்வாடு. தச்ச சிறார் நச்சம் புனைந்த ஊரா நற்றோர் உருட்டிய புதல்வர் என்கிறது பெரும்பாநாட்டுப்பாடு. நீள அகல உயர அளவுகளையும் அதனை கூட்டியும் வகுத்தும் பகுத்தும் சிறு சிறு பொருளாய் செய்து ஒன்றாய் ஊற்றுகின்றனர். என்னும் கலையும் கற்பனையும் கைவினை திறனும் ஒருங்கே இணைந்த தச்சு தொழில் திறனை சிறுவயதிலிருந்தே கற்றனர். எத்தொழில் செய்தாலும் எண்ணும் எழுத்தும் அடிப்படையாக திகழ்கின்றன. அன்றாட வாழ்வினை மேம்படுத்தும் அடிப்படை கல்வி, தொழில் கல்வி மற்றும் இன்றி இயன்றவர் அனைவரும் போர்க்கலை பயிற்சியும் பயின்றனர். இப்பொழுது போர்க்கலை பயிற்சி எப்படி நடக்கின்றது என்று பார்ப்போம். தமிழரின் தன்மானக்கலை, தாய்க்கலை, தொன்மக்கலை, மானம் காக்கும் போர்க்கலை, உடலை தடியை அடிமுறையில் வீசி அதன் மூலம் வரும் ஒளி குறிப்பே சிலம்பம் எனலாம். படை வீரர் கட்டி பேரரசுகள் உருவாகுவதற்கு முன் உழவரும் தச்சரும் நெசவாளரும் குயவரும் மருத்துவரும் ஆடவரும் பெண்டிரும் உடல் வாகோ பிரிவோ பார்க்காமல் தமிழரின் மூச்சு பயிற்சி போல் செய்தனர் சிலம்ப பயிற்சியை. தமிழர் போர்ப்படை சிலம்ப பயிற்சிக்கு அணியமா? பத்தவில்லை, அணியமா? சிலம்பம் வீசலாம். முதலாவதாக சிலம்ப வணக்கம். அடுத்ததாக ஆசிரியர் வணக்கம். இரண்டாம் அணி கொஞ்சம் முன் செல்லவும். சிலம்பம் வீசலாம். எடுங்கள். எடுப்பு 5 முறை. 1 2 3 4 5. தலை வெட்டு 5 முறை. 1 2 3 4 5. முழுவட்டம் 5 முறை. 1 2 3 4 5. பகுளியும் முழுவட்டமும் ஒருங்கே சேர்க்க. 1 2 3 4 5. நாற்புறமும் வரும் எதிரியை அடித்து தாயகத்தை காட்க 4 வீடு செய்ய பயிற்சி ஆரம்பிக்கலாம். முதலாக 4 வீடு கட்டி 16 படை வீடு செய்யவும் ஆரம்பிக்கலாம்.
உங்கள் கரத்தினை காயப்படுத்தினால் ஒற்றை கையில் உங்கள் தாயகத்தை காட்க பயிற்சி ஆரம்பிக்கட்டும். ஒற்றை கை 4 வீடு, வலது கையில் ஆரம்பித்து இடது கையில் முடிக்கவும். போர் பயிற்சி இத்துடன் நிறைவுற்றது. அடுத்ததாக திருவிழா காட்சி காண செல்வோம். தமிழ்நாட்டு மக்களை நமது ஆணிரைகளை கவரவும் உடைமைகளை அபகரிக்கும் எண்ணத்தோடும் பகைவர் நம்மை நோக்கி வந்து கொண்டுள்ளனர். அவர்களை தடுத்து ஆட்கொள்ளும் பொருட்டு போருக்கு செல்வதா அல்லது அமைதி வழியில் பேச்சுவார்த்தை நடத்துவதா என போர்க்கால அவசர கூட்டம் கூடவிருக்கிறது. இதன் பொருட்டு கற்றடைந்த ஆன்றோரும் சான்றோரும் அரசவையில் உடனடியே கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்.
மக்கள் நலன் விரும்பும் அரசவையில் அரசரின் தலைமையில் மதிநுட்பம் நிறைந்த அமைச்சர் பெருமக்களும் போர் நிலையில் சிறந்தோர், உணவளிப்போர், மருந்திடுவோர் மற்றும் மக்கள் கூடி விவாதிக்கின்றனர். நேரடி போருக்கு செல்வதா அல்லது அறம் குன்றிய பகைவரோடு அமைதி எனும் போர்வையில் வரும் அடிமை முறை வாழ்வதை தழுவுவதா? முடிவு எதுவாக இருக்கும்? அரசரின் முடிவுக்காக அனைவரும் காத்துக் கொண்டுள்ளனர். இப்போர் எதற்காக? மக்களின் நலனுக்காக, அவர்களின் உரிமைக்காக, எதிர்வரும் தலைமுறைகளின் சுதந்திர வாழ்வுக்காக. இந்த உரிமை போரில் மாவீரர்களானவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வோம்? எவ்வாறு நினைவில் வைப்போம்? சிறுமொழி கொள்ளை ஒளியிழவரையும் இந்நாட்டல்லது உணவில்லை துணியன் பாடன் தழையும் கடவர் இந்நாட்டல்லது முடியுமில்லை.
எனவே நெல்லுக்கு பரவும் கடவுளும் எனவே நெல்லுக்கு பரவும் கடவுளும் எனவே கடவுளும் எனவே கடவுளும் எனவே கடவுளும் எனவே மனம் பொருந்தாத பகைவரின் முன்னே நின்று அவர் படையெடுப்பை தடுத்து ஒளிரும் உயர்ந்த கொம்புகளையுடைய யானைகளை கொண்டு தாமும் விழுப்பும் பட்டு இறந்தவர்களின் நடுகல்லை தவிர நெல்லை துணி வழிபடுவதற்கேற்ற கடவுளர் வேறு இல்லை. போரில் விழுப்புட்பட்டு தம் உயிரை தியாகம் செய்த மாவீரர்களின் நடுகல்லை தவிர நெல்லை தூங்கி வழிபடுவதற்கேற்ற கடவுளர் வேறு இல்லை.